ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக கடலை மாவை வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது மேக்கிங் ப்ராசஸ் மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம செய்கிறது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் என்ன ஷேப்லனாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களை சேரும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் கடலை மாவு தாங்க எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி எடுக்கிறதுனாலும் மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு, அது 1/4 கப்புக்கு கம்மியாக 1/3ன்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இது வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஜலிச்சு வச்ச கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறப்பறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா அப்படியே கலந்து விட்டு வரணும். இந்த மாதிரி கிடச்சிரும். நம்ம கலக்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இல்லைனா தீய ஆரம்பிச்சிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது பெட்டர் பிகினர்ஸ். நல்லா அப்படியே இது மிக்ஸ் ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமகமன்னு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த கடலை மாவு வறுபட்டால் நமக்கு ஒரு வாசனை கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வரும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நுரையாக வருதுன்னு பயந்துட வேண்டாம். இந்த மாதிரி வரது நல்ல ஸ்டேஜ் தான். அதை கலந்து விட்டுட்டு இருந்து இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தண்ணி ஊற்றினோடனே நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும் கடலை மாவு. இந்த மாதிரி இப்போயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 1:1ன்ற கணக்கில் தான் போடுறேன். உங்களுக்கு சர்க்கரை தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கப்பு நல்லா மிதமாக இருக்கும். ஸ்வீட்டை ரொம்ப திகட்டவும் செய்யாது, ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியும் தெரியாது. நீங்கள் 1.5 கப்பு சேர்க்கும் போது ஒரு சிலருக்கு அது திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். நீங்கள் மாவு எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அந்த கப் அளவுலேருந்து தான் நம்ம நெய்யோ தண்ணியோ ஆட் பண்ணிக்கிறணும். மாவை 1 கப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெயையோ தண்ணியையோ வேறு கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி போடக்கூடாது. அப்போ முன்ன பின்ன ஆகும். அதனால் நீங்கள் மாவு எந்த கப்பில் எடுத்து மெஷர் பண்ணி போட்டிங்களோ அதே கப்லேயே எண்ணெயோ தண்ணியோ அளந்து சேர்த்துக்கோங்க, சர்க்கரையோ. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. நெய் பாருங்கள், சூப்பராக நம்ம விட்ட நெய் அப்படியே உருகி வெளியில் நல்லா அப்படியே உருகி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன பவுல் அந்த மாதிரி நம்ம லேசாக கொஞ்சம் போல் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இதை அப்படியே ஊற்றி நம்ம ஷேப்பு போட போகிறோம். நீங்கள் எங்களுக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே நம்ம நல்லா ஆற விட்டுட்டு லட்டு மாதிரி உருட்டி கூட எடுத்துக்கலாம். லட்டு மாதிரி உருட்டினீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா நான் ஷேப் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் தான் போட போகிறேன். ஸ்கொயர் ஷேப் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லட்டு மாதிரி கூட கொஞ்சம் வாமாக இருக்கும்போது உருட்டி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்பயும் சாப்பிட்ற ஸ்வீட் மாதிரி இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 3 நாள் 4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இது மேலே நட்ஸு உங்களுக்கு என்ன மாதிரியான நட்ஸு தேவைன்றதையும் நீங்களே முடிவு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை தூவிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் உள்ளே வச்சு செட் பண்ணோடனே உடனே மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இதை பீசஸாக போட்டுடலாம். இப்போ நான் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா
நட்ஸு வந்து நான் பூசணி விதை வந்து வச்சுருந்தேன், அதனால் நான் அதை வந்து டெக்கருக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பாதாமோ முந்திரியோ எடிபிள் ஷீட்ஸோ எது இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி பேக்கரியில் வாங்கினோன்னா நமக்கு வந்து அழகாக டெக்கர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம வந்து நமக்கு வேண்டிய டிசைன்ஸில் மேலே என்ன டெக்கர் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் பயப்படாமல் இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஐயோ பாகுபதமோ கன்சிஸ்டன்சியோன்ற பயமே தேவை கிடையாது. கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸை எடுத்துட்டு பிச்சு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சாலே அப்படியே கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட்டு தாங்க இது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நேரமும் ஆகாது செய்கிறதுக்கு. ஈஸி ஸ்வீட் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.